ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய செய்தியை உள்வாங்குவதற்கு ஆவியானவருடைய துணையை வேண்டி செபிப்போம். இந்த ஆவியானவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்தினார். இந்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்விற்கு உறுதுணையாக இருந்தார். இந்த ஆவியானவர் தான் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு ஆதிகாரணமாக இருந்தார். நமது குடும்பத்தை, நமது பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு, சவனே இந்த வாழ்வை மேம்படுத்துவதற்கு ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். ஆகவே அனைவரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை உரத்த குரலில் ஆவியானவரே, அன்பினா ஆவியானவரே என்று பாடுவோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. நம் ஆண்டவரின் புனித நாள் இன்று. இந்த புனித நாளிலே ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன்பாக நாம் அனைவரும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக கூடியிருக்கிறோம். இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தருணம். நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைய திருவழிபாடானது நமது வாழ்வை மேம்படுத்துவதற்கு திருவாக்கியம், திருவிவிலியம் மிக முக்கியம் என்று நமக்கு அழைப்பு. அதோடு மட்டுமல்லாமல் நமது நாட்டிலே இன்றைய தினத்திலே ஜனநாயக இந்த நாட்டிலே குடியரசு விழாவையும் கொண்டாடுகிறோம். எரேமியாருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். என் மகளே, மகனே, நான் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். என் மகளே, மகனே, நான் உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் நன்மையை குறித்த திட்டமாக இருக்கிறது. உனது வாழ்வை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்களும் நானும் இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே பேறு பெற்றவர்கள். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நம்முடைய வாழ்வை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு தந்தை கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தினம்தான் இன்றைய திருவழிபாட்டு தினமாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம். அந்த அரசியல் கட்சிக்கு கொள்கைகள் கண்டிப்பாக இருக்கும். கொள்கைகள் இல்லாத அரசியல் கட்சிகள் அல்ல. ஒரு சிறு இயக்கமாக இருக்கலாம். அந்த இயக்கத்தில் கண்டிப்பாக கொள்கைகள் இருக்கலாம். அல்லது துறவற சபைகளாக இருக்கலாம். அந்த துறவற சபையில் பார்க்கின்ற பொழுது கொள்கைகள் கண்டிப்பாக இருக்கும். அதை சட்ட திட்டங்கள் என்று சொல்லலாம், சட்ட புத்தகங்கள் என்று சொல்லலாம். ஆகவே கொள்கைகள் இல்லாத வாழ்வு அல்ல, கொள்கைகள் இல்லாத இயக்கங்கள் அல்ல. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தனது கொள்கையை, தனது திட்டத்தை இந்த உலகத்திற்கு இந்த கொள்கையை நமக்கு சொல்லுகிற, நமக்கு அறிவிக்கிற ஒரு தினமாக இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே மிகவும் அழகாக லூக்கா நற்செய்தியாளர் இவ்வாறாக சொல்லுகிறார்: மாண்புமிகு தியோஃபில் அவர்களே, மாண்புமிகு தியோஃபில் அவர்களே. அருமையான வார்த்தை, மிக மரியாதைக்குரிய வார்த்தை. இங்கு இருக்கிற ஒவ்வொரு நபரையும் குறிக்கின்ற வார்த்தை மாண்புமிகு. வழக்கம் இந்த மாண்புமிகு என்றால் மாண்புமிகு அமைச்சர் என்று நமது அரசியல் தலையில் இந்த வார்த்தையை கேட்போம். ஆனால் புனித லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார்: மாண்புமிகு தியோஃபில் அவர்களே. தியோஃபில் என்றால் ஆண்டவருக்கு நெருங்கிய தோழர், நண்பர் என்று பொருள். தியோஃபில் என்றால் ஆண்டவருக்கு நெருங்கிய தோழர், நண்பர் என்று பொருள். ஆகவே மாண்புமிகு ஆண்டவருக்கு சொந்தக்காரர்களே, மாண்புமிகு ஆண்டவருடைய நண்பர்களே, மாண்புமிகு கிறிஸ்தவருடைய தோழர்களே என்று அழகாக சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நண்பர்கள். யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்ற பொழுது, நான் இனி உங்களை அடிமைகள் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த லூக்கா நற்செய்தியாளர் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இவ்வாறாக ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து சொல்லுகிறார்: மாண்புமிகு தியோஃபில் அவர்களே. தியோஃபில் என்றால் ஆண்டவருடைய நண்பர்கள், கிறிஸ்துவருடைய தோழர்கள். அவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறார் தனது நற்செய்தி. ஏனென்றால் மற்ற நற்செய்தியாளர்களை விட இந்த லூக்கா நற்செய்தியாளர் சற்று மாறுபட்டவர். மார்க்காக இருக்கலாம், மத்தேயுவாக இருக்கலாம், யோவானாக இருக்கலாம். இந்த 3 நற்செய்தியாளர்களும் யூத குலத்தை சார்ந்த நற்செய்தியாளர்கள். லூக்கா நற்செய்தியாளர் மட்டும்தான் புறவினத்தார் என்று நமக்கு வெளிப்படுகிறது. நாம் அனைவரும் புறவினத்தார்கள் தான், இங்கே யாரும் யூதர்கள் அல்ல. என்றால் இந்த நற்செய்தியாளர் மிகவும் நமக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு உடையவர். இந்த நற்செய்தியாளர் தான் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சிகளை ஆழமாக வெளிப்படுத்துகிறார், ஆழமாக நமக்கு சொல்லுகிறார். இவர் புனித பவுலடியாருடைய 2வது நற்செய்தி பணியில் அந்த வழி பயணத்திலே இவருக்கு தோழராக அமைந்து அன்னை மரியாளோடு அமர்ந்து இந்த செய்தியெல்லாம் அவர் கேட்டு நற்செய்தியாக இன்றைக்கு நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியாளருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம் அனைவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பர்களே, தோழர்களே என்று அழைக்கிறார். வழக்கப்படி என்று வார்த்தையை இந்த நற்செய்தி தொடங்குகிறது. என்ன வழக்கப்படி? நமக்கென்று ஒரு வழக்கம் இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. யூதராக பிறந்த அவர் வழக்கப்படி அவருக்கு முதல் குழந்தையை அந்த எருசலேம் ஆலயத்திற்கு எடுத்து சென்றார்கள். வழக்கப்படி அந்த குழந்தைக்கு பெயரிட்டார்கள். வழக்கப்படி என்று சொல்லுகின்ற பொழுது தனது வாழ்க்கையிலே அன்றாட கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நிலை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடனே தனது நற்செய்தி பணியை தொடங்குவதற்கு முன்பாக அவர் 40 நாள் உண்ணா நோன்பு இருந்து ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த லூக்கா நற்செய்தியால் தான் சொல்லுகிறார், கப்ரேல் என்கிற வானதூதர் வழியாக அன்னை மரியாள் தூய ஆவியினுடைய வல்லமையால் கருத்தரித்தார். அதே ஆவியால் தான் இன்றைக்கு அவர் நிரப்பப்படுகிறார். அதே ஆவியால் தான் யோர்தான் ஆற்றுங்கரையிலே அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, இவரே உன் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். எந்த ஆவியால் திருமுழுக்கு பெற்றாரோ, எந்த ஆவியால் அவள் கருதரித்தாரோ, அதே ஆவியினுடைய அந்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்று இன்றைக்கு பிரகடனப்படுத்துகிறார். தூய ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவர் நம் அனைவர் மீதும் இருக்கிறது. இந்த தூய ஆவியானவர் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நமக்கு அபரிவிதமாக அருள் வளங்களை, கொடைகளை பொழுந்திருக்கிறார். உறுதி பூசல் பெற்ற பொழுது அவருடைய கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பாக குருத்துவத்திலே இதே தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். எந்த திருமல தைலத்தால் குருத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே திருமல தைலத்தை வைத்து தான் நம் அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நம் அனைவர் மீதும் தூய ஆவியானவர் திருமுழுக்கின் மீது நிறைவாக வந்திருக்கிறார். அவருடைய அருளை நமக்கு பொழுந்திருக்கிறார்.
ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். மீண்டுமாக எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, நான் உன்னை உன்னுடைய தாயினுடைய கருவில் இருக்கின்ற பொழுதே அறிந்திருக்கிறேன், நான் உன்னுடைய தாயினுடைய கருவறையில் நீ இருக்கின்ற பொழுதே உன்னை அறிந்திருக்கிறேன், நீ பிறப்பதற்கு முன்பாக உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறேன், அருள் பொழிவு செய்திருக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமீர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இன்றைக்கு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டு இருப்பது ஏதோ நம்முடைய செயல்களால் அல்ல, நம்முடைய விருப்பத்தால் அல்ல, மாறாக ஆண்டவருடைய திட்டத்தாலும் ஆண்டவருடைய திருப்பொழிவாலும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. இவை 2 செய்திகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆவியால் நிரப்பப்பட்டவன் என்பது எனக்கு மகிழ்ச்சி, ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்தார் என்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதற்கு அடுத்து வருகிற 2 முக்கியமான செய்திகளை சொல்லுகிறார். என்னவென்றால், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர். இன்று நற்செய்தியில் நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் என்றால் 2 முறை விடுதலை என்கிற வார்த்தை நமக்கு வந்திருக்கும். சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அடைவர். ஆகவே ஆண்டவருடைய முதல் பணி எதுவென்று பார்க்கின்ற பொழுது, சிறைப்பட்டோரை விடுதலை கொடுப்பதற்காக, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுப்பதற்காக. ஏன் விடுதலை என்கிற வார்த்தையினுடைய அவசியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நசுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். அதனால் தான் விடுதலை என்கிற வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. விடுதலை கூறுகள், அதனுடைய மையங்கள், அதனுடைய விழுமியங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சிறைப்பட்டவர்களே. ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவத்தால் அடிமைப்பட்ட நாம் அனைவரும் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். அழகினுடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு நாம் அனைவரும் சிறைப்பட்டு கிடக்கிறோம். அதனால்தான் இன்று வரை ஒரு சில பாவத்திலிருந்து இன்று வரை மீள முடியாமல் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தர விரும்பிய முதல் விடுதலை என்னவென்றால் ஆன்மீக விடுதலை, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். இந்த விடுதலை என்கிற இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய திட்டம் என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. ஏனென்றால் ஆதி ஆகமத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் அனைவரையும் பாவம் அல்லாமல் நம்மை படைத்தார். ஆதி பாவத்தால் அருந்து போன அந்த உறவை மீண்டுமாக புதுப்பிக்க வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறோம். அந்த விழாவினுடைய உச்சமாக இன்றைய பணி தொடங்குகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே சிறைப்பட்டோர் விடுதலை அடைவதற்காக இது ஆன்மீக விடுதலையோடு மட்டுமல்லாமல் சமூக விடுதலையும் குறிக்கின்றது. அதனால்தான் ஒடுக்கப்பட்டோர் என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்டோர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2வது வாசகம் மிக தெளிவாக புனித பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். இந்த வாசகத்திற்கு மிக விளக்கம் ஏதும் நமக்கு தேவையில்லை. இதை 1 முறை 2 முறை ஆழமாக அமர்ந்து வாசித்தாலே அது மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் போல, மறையுரை போல நமக்கு அமைந்துவிடும். ஏனென்றால் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற, இந்த சமூகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற, இந்த குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் என்கிற ஒரு வார்த்தை. ஐ என்கிற ஆங்கிலத்தில் சொல்லலாம். இந்த நான் என்கிற அகந்தை தான் மற்றவரை அடிமைப்படுத்துகின்றது, மற்றவரை ஒடுக்குகின்றது. இதை தான் உலக அரங்கிலே பார்க்கின்ற பொழுது நாடுகளை முதல் தர நாடுகளாகவும் 2ஆம் தர நாடுகளாகவும் 3ஆம் தர நாடுகளாகவும் பிரிக்கிறோம். எதனுடைய அடிப்படையில் பிரிக்கிறோம்? பொருளாதார அடிப்படையில், அறிவினுடைய அடிப்படையில், பணத்தினுடைய அடிப்படையில் இது நடக்கிறது.
இது இந்தியாவில் இதனுடைய அடிப்படையில் நடக்கிறது என்றால் மதத்தினுடைய அடிப்படையில் ஒடுக்குமுறைகள், மொழியினுடைய அடிப்படையில் ஒடுக்குமுறைகள், அறிவினுடைய அடிப்படையில் ஒடுக்குமுறைகள், ஜாதியத்தினுடைய அடிப்படையில் ஒடுக்குமுறைகள் நடக்கின்றது. ஒரு மனிதனுடைய மனம் என்னை விட ஒருவன் தாழ்ந்தவனாக இருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறது. நான் அவனை விட அவளை விட எந்த அளவிலும் கீழ்ப்பட்டவள் அல்ல, சாதாரணவன் அல்ல என்க நினைக்கின்ற பொழுது மகிழ்ந்திருக்கிறது. அதனால்தான் அடுத்தவரை அடிமைப்படுத்துகின்ற பொழுது, ஒடுக்கின்ற பொழுது அங்கு நற்செய்தியினுடைய விழுமியங்கள் விழுந்து விடுகின்றன. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆய்விலை பார்க்கின்ற பொழுது சமூகத்தில் இந்த சமீபத்தில் திருமணம் ஆனவர்களுடைய விவகாரத்து அதிகமாகிறது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நீ பெரியவனா அல்லது நான் பெரியவனா, கணவன் பெரியவரா மனைவி பெரியவரா, தமிழ் மொழி பெரியதா ஆங்கில மொழி பெரியதா, இந்த வகுப்பினர் பெரியவரா அந்த வகுப்பினர் பெரியவரா, கணக்கு பாடம் படித்தவரா பெரியவரா தமிழ் பாடம் படித்தவர் பெரியவரா, எது நம்மை நிர்ணயம் செய்கிறது? அறிவு நிர்ணயம் செய்கிறதா, அழகு நிர்ணயம் செய்கிறதா, பணம் நிர்ணயம் செய்கிறதா, அந்தஸ்து நிர்ணயம் செய்கிறதா, ஜாதியம் நிர்ணயம் செய்கிறதா? இவையெல்லாம் உங்களுக்கு நிர்ணயம் செய்கின்ற கூறுகளாக இருந்தால் நீங்கள் கவனியுங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழவில்லை, வெறும் சடங்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்து என்கிற ஒரே உடலில் பங்கெடுக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் இன்றைய சமூகத்தில் நமது பங்கு தலங்களில் நமது அன்பியங்கள் நடக்கின்ற பிரச்சனை தான் அன்றைக்கு கொரிந்து நகர மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அழகாக திருப்பலி கொண்டாடுவார்கள், அழகாக நற்கருணை கூட்டத்தில் பங்கெடுப்பார்கள், ஏழைகள் ஏழைகளாக இருப்பார்கள், பணக்காரர்கள் ஒன்று கூடுவார்கள். அது அல்ல. அதுதான் இன்றைக்கு குடியரசு தினத்திற்கும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகத்திற்கும் அருமையாக இருக்கிறது. நம்ம அரசியல் சாசனம், அந்த சட்டம் தான் நம்மை ஆள வேண்டும், நற்செய்தி தான் நம்மை ஆள வேண்டும், இதுதான் நமக்கு கூற்றாக இருக்க வேண்டும். அதனால்தான் முதல் வாசகத்திலே எஸ்ரா அந்த குருவானவர் அழகாக அந்த திருநூலை வாசிக்கின்ற பொழுது அதனுடைய முறை நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சற்று மேலாக நின்று திருநூலை யாருக்கு ஆடவர் பெண்டீர் விவரம் தெரிந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த இறைவார்த்தை தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும், இந்த இறைவார்த்தை தான் ஒரு சமூகத்தை பலப்படுத்தும், இந்த இறைவார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால்தான் 11 பாடல் அழகாக வாசிக்கிறோம். ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. எப்பொழுது வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கும்? புனித பவுலடியார் சொல்லுகின்ற அந்த இறைவார்த்தையை உள்வாங்குகின்ற பொழுது அனைவருக்கும் ஒரே மாதிரியான பரிசுகள் கொடைகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாம் அனைவரும் ஒரே திருச்சபையில் ஒரே திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம், மறந்துவிட வேண்டாம். இந்த திருச்சபையில் ஆண் என்றும் பெண் என்றும் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் எந்த விதமான பாகுபாடு இல்லை. ஆகவே இந்த கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்து அனைவருக்கும் சமமானவர் என்று இன்றைய திருவழிபாடு நமக்கு சொல்லுகிறது. இதற்காகத்தான் நான் வந்தேன். இறுதியாக பார்வையற்றோர் பார்வை பெற வேண்டும். அது என்ன பார்வையற்றோர்? ஆண்டவர் சொல்லுகிற பார்வையற்றோர் குருடர் அல்ல, மாறாக விசுவாசம் அற்றவர்கள் அனைவரும் பார்வையற்றவர்களே. பெயருக்காக வாழ்கிற அனைவரும் பார்வையற்றவர்களே. நற்செய்தியை தினந்தோறும் வாசிக்காதவர்கள் பார்வையற்றவர்களே. குடும்பத்தில் தினந்தோறும் ஜெபிக்க முடியாதவர்கள் பார்வையற்றவர்களே, விசுவாசமற்றவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த பார்வையற்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, எவரெல்லாம் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஆண்டவர் என்று நம்பவில்லையோ அவர்கள் அனைவரும் பார்வையற்றவர்கள். எவரெல்லாம் பெயர் அளவில் குருவாக, பெயர் அளவில் கன்னியாஸ்திரியாக, பெயர் அளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ நாம் அனைவரும் பார்வையற்றவர்கள். எப்பொழுது இந்த திருப்பலியிலே வாசிக்கின்ற திரை வார்த்தை உண்மையாகவே ஆண்டவர் என்று நம்புகிறோமோ, எப்பொழுது இந்த திவ்ய நற்கருணையை உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நாக்க நீட்டு பெறுகின்றோமோ அந்த நம்பிக்கை அற்றவர்கள் அனைவரும் பார்வையற்றவர்கள். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் பெயர் விட்டு அழைக்கிறார். என் மனுடைய மகனே மகளே, தினந்தோறும் நீ திருப்பலியில் பங்கெடுக்கிறாய், நான் வாசிக்கின்ற சொல்லுகின்ற வார்த்தை உனது காதில் விழவில்லையா, விழுந்திருக்கிறதா? இன்றைக்கு 3 வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. ஏதாவது ஒரு வார்த்தை என் காதில் உண்மையாகவே எனது உள்ளத்தை தொட்டதா? தொடவில்லை என்றால் பார்வையற்றவர், தொட்டதில்லை என்றால் நீங்கள் பெயர் பெற்றவர்கள்.
இப்பொழுது நாம் திவ்ய நற்கருணையில் பங்கெடுக்க இருக்கிறோம். எவரெல்லாம் பாவ நிலையில் இந்த திவ்ய நற்கருணையில் பங்கெடுக்கிறோமோ அவர்கள் அனைவரும் பார்வையற்றவர்கள். பெயருக்காக அனைத்தையும் செய்துவிட்டு சடங்குக்காக செய்பவர்கள் பார்வையற்றவர்கள். ஆம் அன்புக்குரியவர்களை, இது எனது தனிப்பட்ட வாக்கு அல்ல, இறைவன் சொல்லுகிற வாக்கு. இந்த வாக்கு எனக்கும் பொருந்தும், உங்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்பது உண்மை. ஆகவே அடிமைத்தனம் வேண்டாம், சமத்துவமாக இருப்போம், சகோதரராக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவரே கிறிஸ்துவர் என்பதை ஏற்றுக்கொள்வோம். அதை தினந்தோறும் வாழ்வில் பிரதிபலிப்போம். இந்த தினத்திலே புது நன்மையை ஆண்டவரை முதலாக வாங்க இருக்கிற நம்முடைய தம்பியை குழந்தையை வாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்து உண்மையானவர். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவ்வாறாக வாசிக்கிறோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏன் அவர்கள் கடவுளை கொண்டு கொள்வார்கள். கடவுளை பெற இருக்கிற இந்த சிறுவனுக்காக, இந்த குழந்தைக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.